நம்ம தினமும் பார்க்குற இந்த உலகம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ரோடு, மரம், நம்ம வீட்ல பார்க்குற மிருகங்கள், வீட்ல வளர்க்குற செல்லப்பிராணி, வீட்ல வளர்க்குற செல்லப்பிராணிகள், அப்புறம் காட்டுல பார்க்குற மிருகங்கள், ரோட்ல பார்க்குற மிருகங்கள், இது எல்லாமே நமக்கு நார்மலா தான் ஃபீல் ஆகுது. ஆனா ஒரே ஒரு சின்ன சந்தேகம். நம்ம நார்மல்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிட்டா, ஓகே. நம்ம ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஈஸியா லேபிள் பண்ணிருவோம். இது மரம், இது மிருகம், இது வெறும் நேச்சர் தான். வெறும் நேச்சர் நெனைக்க கூடாது. அது இல்லன்னா நாம இல்ல. நம்ம அவ்வளவுதான். அது அப்படியே செத்துட்டோம். நேச்சர்ல பறவைங்க இல்லைனா கூட நம்மளோட வாழ்வாதாரம் ரொம்ப அடி வாங்கும் தெரியுமா? இந்த மாதிரி நம்ம பார்க்குற விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிச்சா நம்ம பார்க்குற அதே விஷயம் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம். தெரியலாம்லாம் இல்ல, தெரியும். உதாரணத்துக்கு ஒரு காடு எடுத்துக்கலாம். காடுன்னா நமக்கு அதுல இருக்கிற வெறும் மரம் தான் தெரியும் இல்லையா? ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த மரங்கள்லாம் தனியா கிடையாது. புரியல. வேறு அப்புறம் ஃபங்கை யூஸ் பண்ணி அதுங்க ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த நெட்வொர்க்ல நியூட்ரிஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கும், அப்புறம் சிக்னல் அனுப்பும். ஏதாவது ஒரு ஆபத்துனா அதுங்க எச்சரிக்கை கொடுத்துக்கும். ஆக்சுவலா நான் கூகுள்ல போயிட்டு இது உண்மையிலேயே ஒரு மரம் இன்னொரு மரத்தோட கம்யூனிகேட்லாம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு போய் தேடி பார்த்ததுக்கு, ஆமா இதுக்கு பேரு WWW, வேர்ல்ட் வைட் வெப் கிடையாது, வுட் வைட் வெப்னு பேரு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்ப காடுன்னு எடுத்துக்கிட்டா அங்க வெறும் மரம் மட்டும் இல்ல, அங்க ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு. இப்போ நம்ம வீட்ல ஒரு வைஃபை இருக்கு. ஒருவேளை உங்க மொபைல்ல நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஷேடோ ஃபைட் 4 கேம் விளையாடுற பழக்கம் இருக்கு. அந்த கேம் என்ன ஒருத்தன் பொலன்னு பழகும்போது நெட்வொர்க் ஸ்மூத்தா இருக்கும். நான் ஒருவேளை எவனையாவது ஒருத்தன் ஒரு ஃப்ளோல அடிச்சுக்கிட்டு இருப்பேன். கேம் புஷ் ஆயிரும். இல்ல உங்க 2 பேர்ல எவனோ ஒருத்தனுக்கு நெட்வொர்க் பிரச்சனை, இருங்க சரியா வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு மண்டையிலேயே துரத்தி விட்டு என்கிட்ட இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பிடிக்குவாங்க. என்னடான்னு பார்த்தா உனக்கு தான் நெட்வொர்க் பிரச்சனை, வெளில போயிட்டு நெட்வொர்க் சரி பத்துருவா அப்படின்னு அடிச்சு மண்டை மேலேயே துரத்தும். சரி, நம்ம ஒரு இன்டர்நெட் அப்புறம் நெட்வொர்க் இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம அப்டேட் ஆனது லேட் ஜி. ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஃபுல் நெட்வொர்க், ஒரு காடு அதுக்குள்ள மண்ணுக்கு அடியில வச்சிருக்கு. இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். விண்வெளியை பத்தி பேசினா அந்த விண்வெளிக்கு நீங்க இது விண்வெளினா இப்படிதான், அது இவ்வளவுதான் இருக்கும், அது இது மாதிரிதான் இருக்கும்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது நீங்க நினைக்கிற அளவுக்கு சிம்பிள் கிடையாது. இப்போ பூமியில இருக்கும்போது டைம் ரொம்பவே நார்மலா போகும், நார்மலா தான் ஃபீல் ஆகும். ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷம் அப்படிதான் இருக்கும் இல்லையா? இதுவே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கிராவிட்டி இருக்கிற ஒரு இடத்துக்கு கிட்ட நீங்க இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் பிளாக் ஹோல் கிட்ட நீங்க இருக்கீங்க. கிட்ட இருந்தா நாங்க இருப்போமாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க டைம் 1 மணி நேரம் தான் போயிருக்கு அப்படிங்கும்போது பூமியில ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு செஞ்சுரிஸ் கூட இருக்கலாம். அவ்வளோ ஸ்லோவா போகும். நீங்க அனுபவிக்கிற, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற டைம் எல்லாத்துக்கும் ஒண்ணு கிடையாது. அதனால ரியாலிட்டி அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாத்தையும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்குறோம். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அது உண்மையிலேயே இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது நம்ம நினைச்சதை விட பெருசா இருக்கும். அதனால தான் இந்த சேனல் மோர் தென் சீன். இங்க மிருகம், இயற்கை, விண்வெளி, அறிவியல் இது எல்லாத்தையும் சர்ஃபேஸ் லெவல்ல இல்லாம கொஞ்சம் உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்றேன். இங்க வீடியோஸ் பார்த்தா மேபி நீங்க இந்த உலகத்தை பார்க்குற விதம், நீங்க எப்பவும் வழக்கமா ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பார்க்குற விதத்தை மாத்துற அளவுக்கு நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனை பெஸ்டா கொடுக்க ட்ரை பண்றேன். இது மோர் தென் சீன் வேர் ரியாலிட்டி ரன்ஸ் டீப்பர்.